39வது சங்கீதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். 39வது சங்கீதம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நம்பிக்கையற்றோரின் நம்பிக்கை. மனித வாழ்க்கையில் இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், மரிக்கிறான். ஆனால் பாவத்தில் பிறக்கிற மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் அநேக துன்பங்களை அனுபவிக்கிறான். துன்பத்தை அனுபவிக்கும்போது அவன் என்ன செய்வது, ஏது செய்வது என்பதை அறியாதபடிக்கு இன்றைக்கு பாவத்திலே மரித்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த 39வது சங்கீதத்தில் தலைப்பிலேயே நம்ம பார்க்குறோம், தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி. எதுதூன் இடத்திலே ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். இந்த எதுதூன் அப்படின்னு சொன்னால் இசைத்தலைவன் உடைய பெயர் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது தாவீதின் சங்கீதம். தாவீது யார் என்பது நமக்கு தெரியும். தாவீது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தினார், ராஜாவாக ஏற்படுத்தினார், இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்வதற்காக. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் ஏராளமானது. ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கும். அதாவது தாவீதினுடைய ஆரம்ப காலத்திலேயோ, இடைப்பட்ட காலத்திலேயோ, அல்லது முதிர்ந்த காலத்திலேயோ இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடிவு பற்றி இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறபடினாலே ஒருவேளை கடைசி காலத்திலே இந்த சங்கீதத்தை அவன் பாடியிருக்கக்கூடும். ஆனால் அந்த சங்கீதத்தில் ஏராளமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. 39வது சங்கீதத்தில் நம்பிக்கையற்ற நிலையில் தாவீது அவன் தேவ சமூகத்தில் தனக்கு நேரிட்ட துன்பத்தையும் தன்னுடைய பாவத்தையும் நினைத்து புலம்புகிறதை பார்க்கிறோம். அடுத்தது இந்த சங்கீதத்தில் என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், நான் நிலையற்றவன், எனக்கு வருகிற அந்த துன்பத்தின் மத்தியிலே யாரை நம்புவது, யாரை பின்பற்றுவது அப்படிங்கிறத உணர்ந்து, தேவனே நீரே என் நம்பிக்கை, எனவே உம்மிடத்திலே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக அர்ப்பணித்து தேவனிடத்திலே தங்குவதற்கான வழியை அவன் தேடிக்கொள்கிறான். இதுதான் அந்த சங்கீதத்தில் நம்ம படிக்க போகிறதான காரியங்கள். மனிதனுடைய வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம யோசிக்கணும். மனிதன் வாழ்கிறான், பின்பு மரிக்கிறான், மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்லி அறியாமையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லது மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் ஏதாவது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறான். அதாவது தேவைகள் சந்திக்கும்போது, அவன் நினைக்கிறத காரியங்கள் நடக்கும்போது, இந்த உலகத்திலே அவன் எதையாவது சாதித்து விட்டால் அல்லது பணம் அதிகமாக சம்பாதித்து விட்டால் அவன் சந்தோஷம் அடைகிறான். ஆனால் அதே நேரத்தில் துக்கம் வருவதை அவன் விரும்புவதில்லை, துன்பப்படுவதை அவன் விரும்புவதில்லை, பாடுகளை சகிப்பதை அவன் விரும்புவதில்லை. ஆனால் வாழ்க்கையில் துன்பங்களும் வரும், சந்தோஷமும் வரும்,
இது எல்லாவற்றையும் வேதத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். துன்பத்திலையும் மகிமைப்படுத்தணும், சந்தோஷத்திலையும் மகிமைப்படுத்தணும். ஆனால் தாவீது இந்த சங்கீதத்தில் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் வருகிற துன்பத்திலே அவன் எப்படிப்பட்டவனாக தேவனை அண்டிக் கொண்டான், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனை மட்டும் நம்பியிருந்தான் என்பதை இந்த சங்கீதத்திலே அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஏன்னா மனிதனுடைய வாழ்நாள் மிகவும் குறுகின நாள் என்பதை மனிதன் மறந்து போகிறான். தன்னுடைய வாழ்நாள் அதாவது குறுகின நாள் என்று சொன்னால் நீண்ட நாட்கள் வாழ முடியாது. மனுஷன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான், மனிதன் நிழலுக்கு ஒப்பாக இருக்கிறார். எனவே அதாவது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை மனிதனால் ஏற்படுத்த முடியவில்லை, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், அவன் இந்த மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், அவன் எவ்வளோ நாள் வாழணும், என்ன வேலை செய்யணும், அவனுடைய மனைவி யார், அவருடைய பிள்ளைகள் எத்தனை, அவன் என்ன எப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே, கடவுள் மட்டுமே. எனவே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தில் மட்டும் இல்லை, துன்பத்திலும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் துன்பத்தை அதாவது இன்பத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், துன்பத்தை அனுமதிக்கிறவரும் அவர் தான். எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அதாவது தேவையாக இருக்கும்போது, நம்ம சஞ்சலப்படும் போது, பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், சுகத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் கர்த்தரை விட்டு நாம் வழி விலகும் போது ஆண்டவர் நம்மை சிட்சித்து கண்டித்து நமக்கு என்ன செய்கிறார்? துன்பத்தையும் அனுபவிக்கிறார். இந்த ரெண்டு காரியத்திலுமே தேவனுடைய ஆளுகை என்ன செய்து இருக்கிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு என்ன செய்து சுட்டி காட்டுகிறது. அதனால தான் நம்முடைய வாழ்வில் நம்மை சுற்றி, நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும், தூரமாக இருக்கிறவர்களுக்கும் நிறைய பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். அதே போல் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மக்களிடத்திலும் துன்பமும் பலவிதமான காரியமும் நடைபெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, சூழ்நிலைகளின் மத்தியிலும், அதாவது இயற்கைகளின் மத்தியிலும் சில துன்பங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சில சுனாமி வருகிறது, கொரோனா, அடுத்து பலவிதமான வியாதிகள், இது எல்லாமே நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே நாம் எல்லா நேரத்திற்கும் ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தி. சரிங்களா? இந்த பகுதியில் 5 காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ளப் போகிறோம். 5 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்படிப்பட்டதான துன்ப நேரத்தில் சரியா நம்பிக்கையற்றோரினுடைய அந்த நம்பிக்கை எதுவாக இருக்கணும்னு சொன்னால் 7வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. 7வது வசனத்தை பாருங்கள். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. நம்பிக்கை அற்றோருக்கு நம்பிக்கை யார் என்று சொன்னால் தேவனே நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. அப்போ தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் சோதனையிலே நமக்கு வருகிற துன்பத்திலே நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான 5 காரியங்களை இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம், துக்கத்திலே, துன்பத்திலே நமக்கு நம்பிக்கை தேவனாக இருக்க வேண்டும், தேவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு, தனக்கு இருக்கிற துன்பத்துக்கு தீர்வு நானாக இருக்க முடியாது, மற்றவர்களாக இருக்க முடியாது. நமக்கு தீர்வு தேவனே. அதுதான் அவர் சொல்கிறார் 7வது வசனத்தில். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. சரியா? இன்னைக்கு மனிதன் எதை நம்புகிறான்? பணத்தை நம்புகிறான், அல்லது தன்னுடைய பெற்றோர்களை நம்புகிறான், தன்னுடைய பிள்ளைகளை நம்புகிறான். அது மட்டும் இல்லை, தனக்கு இருக்கிறதான
வேலையை நம்புகிறான், தனக்கு இருக்கிற பதவியை நம்புகிறான். ஆனால் எதுவாக இருந்தாலும் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் ராஜாவாக இருந்தான். சரியா? இஸ்ரவேலை ஆளக்கூடியதான ராஜாவாக இருந்தால் அவனிடத்தில் நிறைய பணம் இருந்தது, அவனுக்கு நிறைய அடியாட்கள் இருந்தார்கள், நிறைய கூட அவனுக்கு சப்போர்ட்டான நிறைய நபர்கள் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவனுக்கு இருக்கிறதான துன்பத்தில், அவனுக்கு இருக்கிறதான மனதளவில் சந்தோஷமும் சமாதானமும் அந்த பணத்தினாலும் பதவினாலும் அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் அவன் சொல்கிறான், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது நம்முடைய நம்பிக்கை தேவனாக இருக்க வேண்டும். அதனால தான் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, எந்த மனுஷனும் மாயை என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். 5வது வசனம் 6வது வசனத்தில் பாருங்களேன். 5வது வசனத்தில், இதோ என் நாட்களை 4 விரற்கட்டை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயமே. எனவே தேவனை மட்டும்தான் நம்பணும், எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. எல்லா மனுஷனும் மாயை தான், எல்லா மனுஷனும் மாயை தான். நானும் மாயை தான், என் மனைவியும் மாயை தான், என்னுடைய கணவரும் மாயை தான், என்னுடைய பிள்ளைகளும் மாயை தான், எல்லாருமே மாயை தான். மாயை மாயை மறைந்து போகிறவர்கள், நிழலுக்கு ஒப்பானவர்கள். எனவே அவர்களை நான் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஏன்னா தேவன் மட்டும்தான் நிலைத்து நிற்கிறவர். அவர் தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அவர் தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம ஏன் சில துன்பத்திலையும் துக்கத்திலையும் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க, மோசம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நம்பிக்கை துரோகிகளாக மாறி விடுகிறார்கள். அதனால தான் வேதத்தில் தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 146வது சங்கீதம் 146 3வது வசனம் பாருங்கள். சங்கீதம் 146:3. இல்லைங்களா? என்ன சொல்றாரு, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதீங்க. இப்போ இவனுடைய துக்கத்தில், தாவீதினுடைய துக்கம் ரொம்ப மோசமான உச்சக்கட்டத்தில் காணப்படுகிறதான ஒரு துக்கம். அவ்வளோதான், முடிஞ்ச என் வாழ்க்கை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தான் அவன் இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான், எழுதுகிறான். அப்போ அந்த நேரத்தில் மனுஷனை நம்பி மனுஷனை சார்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம யாரெல்லாம் மனுஷனை நம்புகிறோமோ அவங்கெல்லாம் தேவனை நம்பலைன்னு அர்த்தம். நம்ம மனுஷனை எப்பொழுதெல்லாம் முழுவதுமாக நம்புகிறோமோ அப்போ தேவனுடைய நம்பிக்கை அற்றவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். இதில் நமக்கு கிடைக்கிற விளைவு என்னன்னு சொன்னால் ஏமாற்றம்தான், ஏமாற்றம்தான். ஏன்னா மனிதன் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய முடிவுக்கு தொடக்கத்தை கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், அப்படியே தலைகீழாக மாற்ற முடியும். எனவே தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பிறப்புக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்க. மனுஷன் நம்மளை ரட்சிக்க முடியாது. அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும், இந்த நாட்டையே ஆளக்கூடியவனாக இருந்தாலும் அவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனே நம்பிக்கையானவராக இருக்கிறாரா? தேவன், நம்முடைய நம்பிக்கையில் தேவன் முதலிடத்தில் இருக்கணும். சரியா? மனுஷனை முதலிடத்தில் கொண்டு வந்துருக்கணும். நம்முடைய கணவனை கொண்டு வந்துடக்கூடாது, மனைவியை கொண்டு வந்துடக்கூடாது, பிள்ளைகளை கொண்டு வந்துடக்கூடாது. எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, என்னை பார்த்துக்குவாங்க, எனக்கு மனைவி இருக்கிறா பார்த்துக்குவா, எங்கள் கணவர் இருக்கிறா பார்த்துக்குவா, அதெல்லாம் செகண்டரி, ரெண்டாவது. இப்போ தாவீதுக்கு எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நீரே என் நம்பிக்கை. ஏன்னு சொன்னால் என்னுடைய நிலை ரொம்ப மோசமானது. நான் நம்பிக்கொண்டு இருக்கிற மனிதனெல்லாம் திடீர்னு மரித்து போகிறான், திடீர்னு காணாமல் போகிறான், அடுத்தது எனக்கு விரோதமாக எழும்புகிறான். நான் யாரை நம்புகிறேனோ அவன் எனக்கு துரோகியாக மாறி விடுகிறான். எனவே நீதான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறான். ஏசாயா 30:1 படிங்க.
ஏசாயா 30:1. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணி, தேவன் இல்லாமல் ஆலோசனை பண்ணி பாவத்தோடு பாவத்தை கூட்டி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள், அடுத்தது என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. தேவனுடைய ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. தேவனிடத்தில் ஆலோசனை பண்ணாமல் எந்த காரியத்தையும் உன்னால் என்ன செய்ய முடியாது, வெற்றியாக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனையை நம்ம என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நம்பி சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு சரியான ஆலோசனை என்ன செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் மாறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் தான் நமக்கு என்ன செய்கிறதுனா, நம்முடைய துக்கமான நேரத்தில், துன்பமான நேரத்தில் நமக்கு பொறுமையை தருகிறது, ஆறுதலை தருகிறது. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துக்கமாக, எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் நமக்கு பொறுமை அவசியம். அந்த பொறுமை நமக்கு வேத வசனம் மட்டும்தான் கொடுக்குது. சரியா? நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது எதுன்னு சொன்னால் வேதம் மட்டும்தான். இதில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த வேதம் நமக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஜோசிக்காரனை நம்பி இருக்கிறாங்க. சரியா? இன்றைக்கி அரசியலை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அரசியலை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதக்காரன் அதுதான் சொல்கிறான், நீரே என் நம்பிக்கை, வேறு எதுவுமே கிடையாது. உண்மை தவிர எனக்கு நம்பிக்கை வேறு எதுவுமே கிடையாது. நீதான் என்னுடைய நம்பிக்கை. துக்கமான துன்பமான நேரத்திலே தேவனே நம்முடைய நம்பிக்கை. இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், துன்பத்தில் தேவனுடைய கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? செய்தியினுடைய தலைப்பு என்ன? நம்பிக்கையற்றோரின் நம்பிக்கை. நம்பிக்கையற்றோரின் நம்பிக்கை. இதில் நம்ம 5 காரியங்களை நம்ம பார்க்குறோம். துன்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? துன்பத்தில் நாம் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். ரெண்டாவது, துன்பத்தில் தேவனுடைய கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். 9வது வசனம் படிங்க. சங்கீதம் 39:9. நீரே இதை செய்தீர். எதை செய்தீர்? 7லிருந்து பாருங்களேன். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிற நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய சிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் என்ன செய்கிறேன்? சோர்ந்து போகிறேன். உம்முடைய கரத்தின் அடிகளால் அப்படின்னா நம்மளை யார் அடிக்கிறது? யார் நம்மளை அடிக்கிறது? தேவனுடைய கரம். தேவனுடைய கரம். எதுக்கு? கொல்றதுக்கா? தேவனுடைய கரம் நம்மை கொல்றதுக்கா அடிக்குது? இல்லை. எதுக்கு? நம்மை சீர்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு. இப்போ அந்த சங்கீதக்காரன் அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீரே என் நம்பிக்கை மட்டும் இல்லை, நீர் தான் என்னை அடிக்கிறீர்.
அப்போ தேவனுடைய கரத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்தில் தேவனுடைய கரத்தை நாம் என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ள வேண்டும். நீரே இதை செய்தேன், நீரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான துன்பத்தையும் அதாவது துக்கத்தையும் நீர் தான் அனுமதிச்சு. அப்போ நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். அதுதான் யோபு அடிக்கடி அவன் சொல்கிற விஷயமே அதுதான். யோபு 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்களேன். யோபு 19:11 வசனம். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். சரியா? அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். 10வது வசனம். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார், நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். இதெல்லாம் யார் செய்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தான் அனுமதிச்சார். எதற்கு என்றால் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு. என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், கடவுள் இல்லாமல், தேவனுடைய வேதம் இல்லாமல், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்லி தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகிற, பெருமை பாராட்டுகிற அத்தனை நபருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? துன்பத்தை அனுமதிக்கிறார், துக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார், கொடுக்கிறார். ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. புரியுதா? யோபுடைய வாழ்க்கையில் எதிரிகள், அதாவது யோபுடைய வாழ்க்கையில் எதிரிகளை ஆண்டவர் அனுமதித்தார். எதிரிகளை மட்டுமல்ல, துன்பங்களையும் ஆண்டவர் அனுமதித்தார். அதனால் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுடைய உடைமைகளை ஆண்டவர் எடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய உடைமைகளை எடுத்தார், பிள்ளைகளை எடுத்தார். அடுத்தது அவருடைய மனைவியும் கூட அவளை தூஷித்து விட்டு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இது எல்லாமே கடவுள் அனுமதிக்கிற காரியம். அதனால தான் அவன் இந்த காரியத்தை சொல்கிறான். ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்களேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதித்த காரியத்தை சொல்கிறார். ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். முடிய பண்ணிறான், தேவன் நன்மையாக முடிய பண்ணிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போனதனுடைய நோக்கம் இதுதான். தன்னுடைய சகோதரர்களுக்கு துன்பம் வரும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் யோசேப்பை தூக்கி என்ன செஞ்சாங்க? குழியில் போட்டாங்க. அடுத்தது பார்வோனுக்கு விற்று போட்டார்கள். ஆண்டவர் அவனை உயர்ந்த ஒரு அதிகாரியாக மாற்றினார். குழியில் போட்டவனே ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். குழியில் போடும்போது அவன் தேவனோடு இருந்தான். யோசேப்பு குழியில் போடும்போதும் சிறையில் இருக்கும்போதும் தேவனோடு தான் இருந்தான். ஆனால் இப்போ உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கும்போதும் தேவனோடு தான் இருக்கிறான். இந்த ஒரு மனநிலைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வரணும். இந்த மனநிலைக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னு சொன்னால், சில நேரங்களில் குழியில் இருக்கிறதுக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார், உயரமான இடத்தில் இருப்பதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அதாவது சிறையில் அடைக்கப்படுவதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார், விடுவிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் சங்கீதக்காரனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதான சத்தியம். சரியா? அதனால தான் யோசேப்பு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக என்ன செஞ்சார்? முடிய பண்ணினா. நன்மையாக முடிய பண்ணார். தீமையை நன்மையாக்குகிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன் மட்டும்தான். தீமையை நன்மையாக மாற்றுவார். எனக்கு தீமை நிறைய பேர் செய்கிறாங்களா? செய்யட்டும், அதை கண்டிப்பாக ஒரு நாள் நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா?
பொறுமை ரொம்ப அவசியம். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சரியா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நம்ம அமைதியாக காத்திருந்து ஜெபிக்கணும். அடுத்தது அவர் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பாருங்களேன். ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான். நிறைய துன்பங்கள், நிறைய பாடுகளை அவன் அனுபவித்தான். ஆனால் அப்படி அனுபவித்த அவனுக்கு நீரே என் நம்பிக்கை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அது மட்டும் இல்லை, எனக்கு வருகிற துன்பத்தை உம்முடைய கரம்தான் அனுமதிச்சிச்சு. உம்முடைய கரத்தினால்தான் இந்த துன்பத்தை நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொண்டேன். நீர் என்னை அடிக்கிறீர், நீர் என்னை அடிக்கிறீர். தேவனுடைய கரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய மாட்டார். நம்மை நிர்மூலமாக்க மாட்டார். அவர் இரக்கமுடையவராக இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிக்கிறதுனுடைய காரியம் இதுதான். சரியா? அடுத்தது 3வது நம்ம பார்ப்போம். 3வது முதல்ல பார்த்தோம், துன்பமான நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? 5 காரியம். முதல்ல நம்ம பார்த்தோம், தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். 2வது, தேவனுடைய கரத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். 3வது, பாவத்திலிருந்து விலகி சரி செய்து கொள்ள வேண்டும். 39ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 39:8. சரிங்களா? என்ன சொல்கிறான்? என் மீறுதல்கள் எட்டாவது சொன்னோம், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய சிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொள்ளாதேயோ. 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் அந்த சங்கீதத்தில் தனக்கு நேரிட்ட பிரச்சனைகள், தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுகள் அவன் உணர்ந்து கொண்டான். அடுத்தது இதுக்கு காரணம் என்னுடைய பாவம்தான் என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். 7லிருந்து 13 வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா, அடுத்தது அவரே என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே அவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் தான் என்னை சீர்படுத்தி அவருடைய நித்தியமான பரலோகத்தில் என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும் என்பதை அவன் அறிந்து கொண்டவனாக இருந்தபடியினால தான் தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரி தேவன் தான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். பாவத்திலிருந்து நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய காரியம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் அதான் அவன் என்ன செய்கிறான்னா, தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். பாருங்களேன், நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஜெபத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரங்களில் நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துக்கம், துன்பம், பாடுகள், நெருக்கடியான காரியங்கள் வரும்போது நாம் என்ன செய்கிறோன்னா, அதுக்கு தீர்வு தான் நம்ம பார்க்குறோம். என்ன தீர்வு? அடுத்தது உடனே மருத்துவமனைக்கு போகலாமா, அல்லது வேறு எங்கேயாவது எந்த மனிதனிடத்தில் ஆலோசனைக்காக போகலாமா அப்படின்னு சொன்னால் நம்ம மனம் என்ன செய்யுது? போகுது. ஆனால் அடுத்தது நாமே அமர்ந்து தேவ சமூகத்தில் இந்த பிரச்சனைக்கு, இந்த துக்கத்துக்கு எது காரணம்? என் பாவமா என்று சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். என்னுடைய பாவம், நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு காரணம் என் பாவம் தான் என்பதை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும், அறிக்கை செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு உன்னதமான விஷயம். சரியா? அதனால தான் அவன் ஜெபிக்கிறான். பாவத்தை ஒத்துக்கொண்ட ஒரு நிலை, பாவத்தை உணரும் ஒரு நிலை. சரியா? பாவத்தை கொள்ளணும், பாவத்தை உணரணும். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 31-32 பாருங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32.
சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம முதல்ல யோசிக்கணும், நம்முடைய பாவம் மனிதனுக்கு விரோதமாக தான் இருக்கும் அதிகமாக. ஆனால் அது தேவனை பாதிக்கும். மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் தேவனை பாதிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மனிதனுக்கு விரோதமானது தானே நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிடறோம். ஆனால் அது தேவனை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் தேவன் தான் நமக்கு அந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு. முதல்ல என்னிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்தில் அன்பு கூறு. அந்த 10 கட்டளைகளினுடைய காரியமே அதுதான். முதல்ல 4 கட்டளை தேவனிடத்தில் அன்பு கூறுறது, மற்ற 6 கட்டளை பிறரிடத்தில் அன்பு கூறுறது. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்வது பாவம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்வது பாவம். களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்வது பாவம். இதெல்லாம் யார்? மனிதனுக்கு விரோதமாக செய்யுது. ஆனால் தேவனை பாதிக்கக்கூடியதான பாவம் அது. அதனால தான் சங்கீதக்காரன் 51 என்ன சொல்கிறான், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சான்? தாவீது யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சான்? அவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். அடுத்தது பத்சேபேலுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சான். உரியாவினுடைய அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சான்? பாவம் செஞ்சான். ஆனால் அவன் அறிக்கை செய்யும்போது உமக்கு ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் ஏன் இவ்வளோ துன்பம்? அதனால தான் தாவீது அவனுடைய வாழ்க்கையில் பத்சேபாலை இடத்துல பாவம் செய்த போது, விபச்சாரம் செய்த போது அவனுடைய பத்சேபாளுடைய கணவரை கொன்று அவளை தனக்கு எடுத்துக்கொண்டான். அவள் மூலமாய் பிறந்த அந்த குழந்தைய ஆண்டவர் என்ன செஞ்சார்? அடித்தார், சாகடித்தார். அப்போ தான் அவன் உணர்ந்து இந்த சங்கீதத்தை அவன் என்ன செய்தான்? அறிக்கை செய்தான். அடிக்கடி நம்ம ஜெபத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரங்களில் சின்ன பாவமாக அதை கண்டுக்காமல் விட்டுறோம். இது சின்ன பாவம் தானே, இது யார் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம்? அது அப்படியே அசட்டையாக எண்ணிடும். அந்த சின்ன பாவம் என்ன செய்யணும்னா அது இன்னொரு பாவத்தை கொண்டு வரும். சின்ன பாவமாக இருந்தாலும் அது இன்னொரு பாவத்தை கொண்டு வரும். எனவே பாவத்தை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்து ஆண்டவரோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். அப்போ அவன் சொல்கிறது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பாருங்களேன். சங்கீதம் 39 அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னு பாருங்கள். கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்கள் 4 விரற்கட்டை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறதே. அவ்வளோதான், கடைசி நேரம், நான் அவ்வளோதான் மதிக்க போகிறேன், முடிஞ்சிச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அந்த நிலையில தான் தேவன் மீது அவன் நம்பிக்கையுடையவனாக இருக்கிறான். இன்றைக்கி மனுஷன் யோசிக்கிறதே கிடையாது. மனிதன் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள், என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு சிந்திக்கணும். யாருக்கும் தெரியாது நான் எப்போ மறிக்க போகிறேன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்நாள் குறுகினவனாக இருக்கிறான். என்னுடைய வாழ்நாள் குறுகின நாள், நான் நீண்ட நாள் வாழ போகிறதில்ல. மரணம் எப்போ வேணாலும் எனக்கு சம்பவிக்கும். ஆனால் என்னுடைய நிலை என்ன? நான் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது பரிசுத்தமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய நித்திய வாழ்வுக்கு நான் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை சரி செய்யக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு தேவை என்னன்னா நம்முடைய பாவ அறிக்கை ஜெபம். அது நாம் என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். சரியா? அடுத்தது 4வது. முதல்ல பார்த்தோம், துக்கமான துன்பமான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்கள். முதல் காரியம் என்ன? தேவனே நீரே என் நம்பிக்கை. 2வது, தேவனுடைய கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய கரமே இதை செய்தது. 3வது, பாவத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி சரி செய்ய வேண்டும்.
சரியா? 4வது வாசிங்க. 4வது 10வது வசனம். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் என்னை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிப்பை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே. அதாவது இந்த இடத்துல பயம் இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பயப்படக்கூடாது. இவன் அதிகமாக பயப்படுறான், அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையில். பயம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற நீ நானும் எந்த விதத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயம் யாருக்கு வரும்? இப்போ எனக்குள்ளே அந்த பாவம் சரியாயிடுச்சுன்னா, அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேன்னா தொடர்ந்து நான் பயப்படக்கூடாது. யாருக்கு பயம் வரும்னா, பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு அதை அறிக்கை செய்யாமல் இருக்கிறவனுக்கு தான் அந்த பயம் வரும். ஏன்னா அவன் இன்னுமே குற்றவாளியாக தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறான், அவன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் ஏசாயா 41:10 சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, திகையாதே, பயப்படாதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 41:10 பாருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை வாங்குவேன். தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு பயம் இல்லை. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எனவே பயப்பட வேண்டாம். பயம் கண்டிப்பாக என்ன செய்யும்? கண்ணியை வருவிக்கும். கடவுள் சொல்கிறார், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை தாங்குவேன். இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இதை விட வேறு என்ன வேணும்? எதையும் தேவை. ஏன்னா எல்லா விதமான ஆறுதலும், எல்லா விதமான தேறுதலும், எல்லா விதமான ஆலோசனையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. பயம்தான் நம்மளை என்ன செய்யணும்னு சொன்னால், மனதுக்குள்ளே பயம் வந்துடுச்சுனாவே மனது படபட, மன உளைச்சல் காணப்படும், மன வேதனை காணப்படும், கவலை அதிகமாகும். இப்போ கவலை அதிகமாகும் போது, மனது துக்கப்படும் போது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை தான். அதனால் நம்ம எந்த காரியத்துக்கும் பயப்படாது. காரணம்னா, கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ரோமர் 8:31 பாருங்கள். ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். சில நேரங்களில் கடவுள் நம்மோடு இருக்கிறத நம்ம அறியறதில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் வந்துடுது, கேள்விக்குறி வந்துடுது. ஏன்னா நமக்கு யாரும் உதவி செய்கிறது ஆள் இல்லையே, ஒத்தாசை செய்வதற்கு ஆள் இல்லையே. ஆனால் கடவுள் நம் பக்கத்தில் தான் இருக்கிறார். நம் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு பலவீனம் இருக்கும். கடவுள் நம் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு சோர்வு இருக்கும். கடவுள் நம் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? சில பயங்கள் இருக்கும். ஏன் இருக்குன்னா, பயம் இருக்கும்போது நம்ம கடவுள் நம்ம விட்டு தூரம் போயிட்டா நினைக்கக்கூடாது. நம்முடைய அருகில் இருக்கிற தேவனை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதும் தன்னோடு கூட தான் இருக்கிறார், எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். சரியா? எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இந்த நிலை நமக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அதனால் எனக்கு எதிராக நிற்பவன் யார்? ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா 35:4 பாருங்கள். ஏசாயா 35:4 பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்.
அவர் வந்து உங்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். மனம் பதறுகிறவர்கள் ஐயோ நான் என்ன செய்வேன், எது செய்வேன், எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்கிறார். கடவுள் சொல்கிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நமக்கு விரோதமாய் மனிதன் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் அநேகர் நம்மை பகைக்கலாம், சரியா, நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் திட்டம் தீட்டலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நீதி செய்வார், கண்டிப்பாக அவர் நீதி செய்வார். எனவே நாம் தேவனை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும், தேவன் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எனவே எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை எவ்வளோ ஆறுதலாக இருக்குது, இல்லை எவ்வளோ தேறுதலாக இருக்குது. யோசித்து பாருங்கள். அந்த சங்கீதக்காரன் அவன் என்ன செய்கிறான்? பயப்படாமல் அவன் தேவனுடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது, சரியா? பயம் இருக்கக்கூடாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 6:35. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேம் பேரில் 6:35 32:34 பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், 31, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது என்னுடைய ராட்சியத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். 34வது சொல்லும், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சரியா? எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் பயப்படாமல் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துக்கங்கள், துன்பங்கள், பலவிதமான நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் நாம் பயப்படக்கூடாது. காரணம், தேவன் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அடுத்தது தேவனுடைய கரம் நம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவத்தை நாம் சரி செய்ய வேண்டும், பயப்பட வேண்டாம். கடைசியாக சங்கீதம் 39:4. சங்கீதம் 39:4. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். சரியா? 12:13 பாருங்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாக இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். நான் இனி இராமற் போக முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் இளைப்பாற வேண்டும். சரியா? துன்பத்தில் துக்கத்தில் என்ன செய்யணும்? முதல்ல தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். தேவனுடைய கரத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். 3வது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். 4வது பயப்படக்கூடாது. 5வது கிறிஸ்துவிலே நமக்கு இளைப்பாறுதல் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவிலே இளைப்பாறுதல் உண்டு. தாவீது கடைசியாக என்ன செஞ்சான்னு சொன்னால், அவனுடைய முடிவில் தேவனிடத்தில் விழுந்துட்டான், முற்றிலுமாய் அர்ப்பணித்து விட்டான், தேவனிடத்தில் விழுந்து விட்டான். தன் நிலையை அவன் உணர்ந்தான்.
ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு நிலையற்றவன், நான் இந்த உலகத்தில் நிலைச்சு வாழ முடியாது ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பாதம் வேண்டும், கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். கிறிஸ்து இல்லாமல் நமக்கு நித்திய வாழ்வு இல்லை, கிறிஸ்து இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லை. நாம் கடைசியாக இந்த வாழ்க்கை முடிவிலே நம்ம எங்கே இருக்க போகிறோன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக இளைப்பாற போகிறோம். அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிறது. கிறிஸ்து அதற்காக தான் வந்தார், அதற்காக தான் மரித்தார், அதற்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டார், அதற்காக தான் உயிர் தெழுந்தார், அதற்காக தான் தேவனுடைய வலது வருஷத்துக்கு போயிருக்கிறார், அதற்காக தான் மீண்டும் வரப்போகிறார். எனவே நம்முடைய டோட்டலாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாறுதல் அடைய வேண்டும். முதல்ல நம்ம யோசிக்கணும், நாம் எந்த அளவுக்கு நிலையற்ற, இந்த உலகம் நமக்கு எந்த அளவுக்கு நிலையற்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தன் நிலையை உணர்ந்து வேறு வழி இல்லை, கிறிஸ்து தான் எனக்கு வழி, அவரை தவிர எனக்கு ஒரு வழி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம வந்துட்டோம்னு சொன்னால், ஒரு நாளும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? தள்ளி விட மாட்டார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்கள். யோவான் 6:37. வரும், புறம்பே தள்ளுவதில்லை. கிறிஸ்துவனிடத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் புறம்பே ஒரு நாளும் தள்ள மாட்டார். கிறிஸ்து இல்லாமல் தேவனிடத்தில் போக முடியாது. கிறிஸ்து இல்லாமல் தேவனிடத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் அவர் தள்ளிடுவார். ஆனால் கிறிஸ்துவோடு நாம் தேவனிடத்தில் போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து நாம் செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து நாம் என்ன செய்யணும்? அவருடைய பணியை நாம் செய்யணும். அப்பொழுது தான் கர்த்தர் அதை அங்கீகரிக்க முடியும், அதை ஆசீர்வதிக்க முடியும். பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். திரித்துவ தெய்வம் நமக்குள்ளே செயல்படணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் என்ன செய்யலை? புறம்பே தள்ளுவதில்லை. மத்தேயு 11:28 அதுதான் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். யோவான் 7:37 பாருங்கள். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவேன். தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார்? அழைப்பு கொடுக்கிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். துன்பம் வருகிற நேரத்தில் சங்கீதக்காரன் இந்த 39வது சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? அவன் என்ன செய்தான்? 5 காரியங்களை செய்தான். 1, தேவன் மீது நம்பிக்கை வைத்தான். 2வது, ஆண்டுடைய கரத்தை அவன் சார்ந்து கொண்டான். எப்படி சார்ந்து கொண்டான்? எனக்கு வருகிற துன்பம் மட்டும் இல்லை, அதாவது சந்தோஷம் மட்டும் இல்லை, துக்கமும் துன்பமும் தேவனுடைய கரம் தான் என்ன செய்யுது? அனுமதிக்குது. நான் சீர்படணும். அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்யணும். நான் சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அடுத்தது 4வது, நான் பயப்படாமல் இருக்கணும், கவலைப்படாமல் இருக்கணும். ஏன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். 5வது, நான் கிறிஸ்துவில் இளைப்பாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்து நான் செயல்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். சரியா? கிறிஸ்துவினுடைய மரணத்தை நான் விசுவாசிக்க வேண்டும்.
அடுத்து கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுனுடைய அவருடைய மீட்பில் அவரால் நான் மீட்கப்பட்டவன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அவர் மூலமாக தான் எனக்கு நித்திய வாழ்வு என்கிற அந்த சிந்தையோடு நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? செயல்படணும். சரியா? அதான் சங்கீதத்தில் சொல்கிறான். சங்கீதம் 119:71 பாருங்கள். சங்கீதம் 119:71. கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் துன்பப்படுறது எனக்கு நல்லது. இதன் மூலமாக நான் என்ன செய்கிறேன்? உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் தேவன் அவர் எவ்வளோ நம்பிக்கையுடையவர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். நல்லது. யோபு 23:10 பாருங்களேன். யோபு 23:10 சொல்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ யோபினுடைய நம்பிக்கை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். 9வது இடப்புறத்தில் அவர் என் கிரியை செய்தும் அவரை காணேன், வடபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஒருவேளை நான் அவரை பார்க்காம இருக்கலாம், நான் என்ன செய்கிறேங்கிறத அவர் என்ன செய்வார்? அறிவார். நான் ஒருவேளை அவரை பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்கிறேன் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவருடைய திட்டம் எவ்வளோ பெரிய அழகான ஒரு திட்டம் இல்லை? அப்போ சோதனை ரொம்ப அவசியம், துக்கம் ரொம்ப அவசியம், துன்பம் ரொம்ப அவசியம். இதில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 5 காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொண்டு இருக்க வேண்டும். 5 காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி நமக்கு அந்த அவரை நம்ம புரிஞ்சு கொண்டோன்னு சொன்னால் யோபு போல நம்ம என்ன செய்ய முடியும்? அறிக்கை செய்ய முடியும். 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக என்ன செய்வேன்? ரூபகரம் பண்ணுவேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும், அந்த அளவுக்கு துன்பம், அந்த அளவுக்கு துக்கம், அந்த அளவுக்கு நெருக்கடி என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவரே என் நம்பிக்கை, அவரே என் நம்பிக்கை. அவருக்காக தான் நான் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அவரை மகிமைப்படுத்துறது தான். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இதுதான் ஒரு பூரணமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கம், துன்பம், நெருக்கடி, இவைகள் எல்லாமே இவைகளின் மத்தியில் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். என்னடா செய்வது, ஏது செய்வது என்று சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த 5 காரியத்தை தாவீது 39வது சங்கீதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீரே என் நம்பிக்கை. தேவனுடைய கரம் இதை செய்தது. அவருடைய கரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்முடைய பாவத்தை நாம் எண்ணி பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இளைப்பாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் பக்கமாக அவருடைய நிழலிலே நம்ம எப்பொழுது இருக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் நிழலிலே எப்பொழுது இருக்கணும்? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய துக்கம், நமக்கு இருக்கிறதான பாடுகள், இடர்கள், நெருக்கடிகள், இது எல்லாமே பறந்து போயிடும். அது நமக்கு ஒரு பெருசாகவே என்ன செய்யாது? இருக்க வாய்ப்பில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம்.